கோயில் மட்டும் இல்லை, மக்களும் வந்து இலுப்பை பூ எண்ணெய் வந்து வெகுவாக அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த இலுப்பை மரங்களே வந்து இல்லாமல் அழிச்சிட்டோம். அந்த இலுப்பை பூ மரங்களுக்கு ஒரு குணம் உண்டு. என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மழையை வந்து கிடைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இலுப்பைப்பூ மரம் ஆயிரக்கணக்கில் இருந்ததுன்னா அது வந்து மழையை கிரகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரம் வந்து மழையை எப்படி கிரகிக்கும்? பயிர் வந்து அப்புறம் யோசிச்சேன், பயிர்களே மரபு நெல் ரகங்கள் அப்படின்னா அது மழையே வர வச்சிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு எல்லா உணர்வும் இருக்குது. நீங்கள் நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 6வது அறிவு தான் பிரச்சனை. இந்த ஒரு அறிவு இருக்கிற அந்த ஒரு விதை இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவேன்னு சொன்னால, அந்த ஒரு அறிவை வச்சுக்கிட்டு அது என்ன வேலைலாம் பார்க்குதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அது தண்ணி பட்டதும் முளைக்குது, பருவத்தை வச்சிருக்கு, எல்லாமே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது என்ன செய்யும் தெரியுங்களா? இப்போ காட்டு யானம், நீங்கள் வேற எதையும் கவனிக்க வேண்டாம், காட்டு யானத்துக்கிட்ட போங்க. அதுக்கு வந்து நல்லா தண்ணிலாம் வச்சு வளர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 80 நாள் 90 நாள் பயிர் தண்ணி விடுறத சுத்தமாக நிறுத்திடுங்க. சுத்தமாக நிறுத்தி நல்லா கட்டாந்தர போல் நிலத்தை காய விடுங்களேன். தண்ணி இருக்கிற வரைக்கும் அதோட சோலை இலை இருக்குல்ல, அந்த இலை மேலே போய் இப்படி கையால் சுரண்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக வரும், வழன்னு வரும். ஒரு 30 நாள் தண்ணியை வைக்காதீங்க. தண்ணியை வைக்காமல் அதுக்கிட்ட போய் அது மேலே வச்சிங்கன்னா உடனே குத்தும். உடனே அது தண்ணியே இல்லாமல் வளர்ந்துன்னு வச்சுங்களேன், உடனே என்ன செய்யணும், குத்தும். ஏன் என்ன செய்யுது அப்படின்னா அதோட சென்ஸ், அறிவு. அது என்ன பண்ணுது, வேர்லேருந்து தண்ணி எடுக்க முடியல, உடனே தன்னோட மேலே இருக்கக்கூடிய சோனைன்னு சொல்லுவோம், முள்ளாக இருக்கும் சோனைன்னு சொல்லுவோம், அந்த சொனையெல்லாம் வளர்த்து விட்டுரும். சொனையை வளர்த்து இந்த சப்பாத்தி இலந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து காட்டுலேருந்து ஈரப்பாத்தை, பாலைவனத்தில் இந்த கள்ளிலாம் இருக்கும், அதெல்லாம் காட்டில் இருக்கிற ஈரப்பாத்தை இழுக்கிறபடி இது தன்னோட சொனையை வளர்த்துக்கிட்டு உடனே காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பாத்தை இழுத்து தன்னோட பயிரை வளர்த்துரும். வளர்த்துட்டு எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் சரி தான், அது ஒரு 10 நெல்மணியாவது அடுத்த சந்ததிக்கு ஒரு விதையாக கீழே விட்டுட்டு போயிடும். அதுதான் அதனுடைய அறிவு. ஆனால் அந்த அளவுக்குலாம் அது விட